என்னுடைய ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா? என் உடல் பொருள் தமிழருக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுப்பது முறை அல்லவா? என்று சொன்ன வார்த்தையை காப்பாத்திருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தமிழக மக்களின் தலைவர் என்று அன்போடு அழைக்கப்படும் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத தனிப்பெரும் ஆளுமை அவர் மட்டுமே தான். கே பாலச்சந்தர் மூலமா தமிழ் சினிமாவில் அடையாளப்படுத்தப்பட்டு தனது கடின உழைப்பின் மூலம் உச்சத்தை தொட்டு டாப் 1 நடிகராக இருந்துட்டு வராரு. தமிழ் சினிமாவிலே அதிக சம்பளம் வாங்கும் முன்னணி நடிகர்கள் பட்டியல முதல் நிலையில இருக்கும் ரஜினி தற்போது ஞானவேல் இயக்கும் வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு வராரு. இது என்பது எண்ணிக்கை மட்டுமே என்று இளம் நடிகர்களுக்கு டஃப் கொடுக்கும் தனது ஸ்டைலால சிறியவர் முதல் அனைவராலும் கொண்டாட வைக்கும் ரஜினி அரசியல்ல குதித்து மக்களுக்கு சேவை செய்ய காத்திருந்தாரு. இறுதியில தன் உடல்நிலையை காரணம் காட்டி கட்சி ஆரம்பிப்பதிலிருந்து பின்வாங்கிட்டாரு. தொடர்ந்து சினிமாவில் ஏற்ற இறக்கங்கள், பொது வாழ்க்கையில சர்ச்சைகள் என பலவற்றை சந்தித்த தலைவர் தமிழக மக்களுக்கு தன்னால முடிந்த சேவையை ஆற்ற வேண்டும் என்பதில் தெளிவா இருந்துட்டு வராரு. அதை நிறைவேற்றும் பொருட்டு சமீபத்தில் சென்னையில் 12 ஏக்கர் நிலம் ஒன்றை வாங்கி அதில் பிரம்மாண்ட மருத்துவமனை கட்ட முடிவெடுத்திருக்காராம். ராகவேந்திர சுவாமிகளின் தீவிர பக்தரான சூப்பர் ஸ்டார் ராகவேந்திரர் பெயரில் கல்யாண மண்டபம் ஒன்றை நடத்திட்டு வராரு. தற்போது OMR சாலையில் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் பொருட்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்தளத்தில் சிகிச்சை அளிக்க மருத்துவமனை கட்ட உள்ளதாகவும், வசதி உள்ளவர்களுக்கிட்ட மட்டுமே பார்த்தீங்கன்னா கட்டணம் வசூலிப்பதாகவும் உறுதிமொழி கொடுத்திருக்காரு தலைவர். தற்போது ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறதுனால தனது நண்பர் ஒருவரின் மேற்பார்வையில் மருத்துவமனையை கட்ட உள்ளதா தெரிவிச்சிருக்காரு. பேரிடர் சமயங்களில் மட்டுமே உதவிகரம் நீட்டிய தலைவர் இன்று தமிழக மக்களுக்காக மருத்துவமனை கட்டி தன் மனித நேயத்தை வெளிப்படுத்தி தலைவர் ஒருவர் மட்டும்தான், அவர் சூப்பர் ஸ்டார் தான் என்பதை இதன் மூலமாக நிரூபிச்சிருக்காரு. இதனால் மொத்த அரசியல் பிரபலங்களும் திரைத்துறையினரும் எல்லாரும் தலைவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. மேலும் இது போன்ற நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யுங்க தலைவரே, நீங்கள் நீரூடி வாழ வேண்டும் என அவரோட அன்பான ரசிகர்கள் எல்லாரும் வேண்டுகோள் விடுத்துட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வா தலைவா வா, இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோக்கம் நிறைவேறிட்டு வருது, நீங்கள் படங்கள்லையும் பிஸியாக நடிக்கிறீங்க, மக்களையும் நல்லா பார்த்துக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என அனைவரும் வேண்டுகோள் விடுச்சிருக்காங்க. என்னதான் விஜய் அரசியலுக்கு வந்தாலும் அது ரஜினி போல ஆகுமா என ரசிகர்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. மேலும் இது போன்ற நிறைய மருத்துவமனைகள், ஹாஸ்பிட்டல்ஸ் போன்று ஸ்கூல்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல காரியங்கள்லாம் ரஜினி செய்ய வேண்டும் எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. இது போன்ற தலைவரோட ஆன்மீக அரசியல் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தொடரும். நீங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ரஜினிக்காக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.